சென்னை அடுத்த செம்மஞ்சேரியில் சர்வதேச விளையாட்டு நகரம் அமையவுள்ளது. ரூபாய் 261 கோடியில் அமையவுள்ள இந்த சர்வதேச விளையாட்டு நகரத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டின் கீழ் 50 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் உட்பட 178 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மேலும் 1172 விளையாட்டு வீரர்களுக்கு 33.5 கோடி உயரிய ஊக்கத்தொகையும் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் படிக்கும் காலத்தில் எந்தவிதமான கவன சிதறல்களுக்கும் இடமளிக்காமல் விளையாட்டில் ஆர்வம் காட்ட வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். படிக்கிற காலத்தில் எந்த விதமான கவன சிதறல்களும் இடம் கொடுக்காதீங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் எடுத்து விளையாடுங்க. ஸ்போர்ட்ஸை விட ஒரு பெரிய மெடிடேஷன் இருக்கவே முடியாது. ஸ்போர்ட்ஸ் விட கவனக்குவிப்பு உதவுகிற நல்ல டெக்னிக் எதுவும் இருக்க முடியாது. ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்னும் சொல்கிறேன், உங்களுக்கு போதை போன்ற தீய பழக்கங்களை கூட போகக்கூடிய எண்ணமே வராது. பாசிட்டிவாக இருங்க, ஃபிட்டாக இருங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம ஸ்டேட்டும் ஹெல்த்தியாக இருக்கும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.